வணக்கம், வெல்கம் டு சௌமியா உலகம். இன்னைக்கு ஸ்நாக்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்கலாம். பிரெட்டு ஆம்லேட்டு, பிரெட் ஆம்லேட்டுக்கு இன்னைக்கு வெங்காயம் கட் பண்ணிக்கலாம் பொடிசா. ஒரே ஒரு மிளகா, இதுவும் சின்னதாக பொடிசா கட் பண்ணிக்கலாம். பிரெட் ஆம்லேட் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம வந்து வேர்க்கடலை எங்கள் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தார். சரி, அதை அலசி இதை சேர்த்துடலாம். இது வேகட்டும், ஒரு ஓரமாக வச்சிடலாம் ஸ்டவ்வில். இது வந்துக்கிட்டே இருக்கட்டும். இது பிரெட் ஆம்லேட் போட்டுக்கலாம். ரெண்டு முட்டை உடைச்சி ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சம் வெங்காயம், அப்படியே வெங்காயம், ஒரு 4 பச்சை மிளகா, கொஞ்சம் தக்காளி, ஒரு தக்காளி ஃபுல்லாக போடல, 2 முட்டைக்கு கொஞ்சம் தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி, சால்ட்டு, கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிறேன். அப்படியே மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். இதில் பெப்பர் வேணும்னா பெப்பர் சேர்த்துக்கலாம். பெப்பரை நான் சேர்ப்பேன். இதை நல்லா பீட் பண்ணிவிட்டு இதில் பெப்பரும் சீரகமாக சேர்த்துருக்கேன். இதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை முட்டையை ஊற்றிக்கலாம். கட் பண்ணலையா? முட்டை பிரெட்டை இப்படி சேர்த்துக்கலாம். 2 பிரெட்டு சேர்த்துக்கிறேன். சின்ன பிரெட்டு தான் இது. இந்த பிரெட்டை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். ஒரு சைடு தானே இருக்கும், இன்னொரு சைடு இருக்கும். இது அப்படியே கொஞ்சம் வேகட்டும். ஒரு பக்கம் போட்டாச்சு, இது இன்னொரு பக்கம் அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். இதில் பட்டர் இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று போட்டுடுறேன். இது அப்படியே மெல்ட் ஆகட்டும். பிரெட் 2 பக்கமும் திருப்பி போட்டாச்சு. இதை அப்படியே மடிச்சுக்கலாம். இந்த பக்கம் அப்படியே மேலே போட்டு, அவ்வளோதான். பிரெட் ஆம்லேட் ஸ்நாக்ஸ் ரெடி. நாங்கள் எடுத்துகிட்டு போய் வச்சு சாப்பிடுங்க. அதுக்குள்ளே நான் வேர்க்கடலை ரெடி பண்ணி தரேன். என்னடா எப்படி இருக்கு? சைலண்டா சாப்பிட்டு இருக்கிற. பார்க்கலாம். சூடா இருக்குது. தண்ணி கொஞ்சம் கம்மியா இருக்குது. தண்ணி வெந்துச்சா பார்க்கலாமா? சூடா இருக்கு. வந்துச்சு. வேர்க்கடலையும் ரெடி. சுட சுட ஆய் பறக்க வேர்க்கடலை சாப்பிடலாம். வேர்க்கடலை வச்சிருக்கேன் பாரு, எடுத்துக்கங்கடா. ஓகே, பாய். ஸ்நாக்ஸு பிரெட்டு ஆம்லேட்டு போட்டு கொடுத்தாச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸ் முடிஞ்சிடுச்சு. இப்போ நைட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. இது சுண்டைக்காயை போட்டு சுண்டைக்காய் காரக்குழம்பு வச்சுக்கலான்னு. இது மொத்தமும் போட மாட்டேன், பார்த்து தான் போடுவேன். க்ளீன் பண்ணி வச்சிடுறேன் நான். சுண்டைக்காய் காரக்குழம்பு வச்சுட்டு காலிஃப்ளவர் வாங்கிட்டு வந்தார். இந்த காலிஃப்ளவர் போட்டு பக்கோடா பண்ணிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் காலையிலக்கு டிஃபன். சரி, ஓகே. மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.